கிரீஸோடங்கர் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு. சிறிது நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் லெட்டர் பேட்லேயும் நாங்கள் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம், அலாட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது காங்கிரஸுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கான இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் என்ன நட்பாக இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸை எப்படியாவது கொண்டு போய் தாவேக்காவில் சேர்த்துறணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார். தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து டக்குன்னு நாங்கள் கூட்டு போயிட்டார். இப்போ அதற்கு வந்து ஒரு கிஃப்டா ஒன்று காங்கிரஸை தன் பக்கம் தக்க வச்சுக்கணும், திமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. இப்போ ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து 2 அமைச்சரையும் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு அவங்க வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கையை தன் கையோடு வைத்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார் முதலமைச்சர். அடுத்த தேர்தல் எல்லாம் எதிர்கட்சியே இருக்காது, நாங்கள் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுதான் வந்து ஆபத்து. ஏன்னா இதைத்தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க. அடுத்த தேர்தலில் அவங்களே இல்லை. திமுக சொல்லிச்சு எந்த கொம்பனாலும் எங்களை வீழ்த்த முடியாது, ஒரு புது கட்சியை வீழ்த்திருச்சு. அப்போ யாரையும் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கணும், அகங்காரமான விமர்சனமாக இருக்கக்கூடாது. தேர்தலுக்கு முன்னாடியும் மற்ற எந்த கட்சிகளுக்கும் வேலை இல்லை, தேர்தலுக்கு பிறகும் இப்போ எந்த கட்சிகளுக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அவர் வந்து சொல்ற மாதிரி. ஜெயலலிதாவுடைய மறைவு தொடர் தோல்விக்கு பிறகும் அதிமுக 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. மற்றும் பலர் வேலை இல்லாதவங்க அவங்க லிஸ்ட்ல இல்லைங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து எதுக்கு சீடுறீங்க? அதிமுகவை 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 50 MP எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல, ஏன் அதுலேருந்து பிரிஞ்சு போன ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கு ஏன் போனீங்க? ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறார். அது வந்து ரொம்ப ஆபத்து. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போ காங்கிரஸும் தாவேக்காவுடைய இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் சோடங்கர் அவர்கள் வந்து பேசினாகவும் ஒரு விஷயம் பேசப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் வந்து தாவேக்காவிடம், அதாவது விஜய் அவர்களிடம் வந்து MP பதவிக்காக நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு செய்தி இப்போ ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கிறிஸ் சோடங்கரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ராஜ்யசபா MP காலியாக இருக்குது. அதாவது CV சண்முகம், அதிமுகவினுடைய CV சண்முகம் மேல் சபை உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போடுறாரு. அப்போ சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்காரு, வெற்றி பெற்றாரு. அப்போ ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாயிடும். 2 பதவியில் வைக்க முடியாது, ஒருத்தருக்கு 1 பதவி தான் வைக்கிறங்கிறனால அவர் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காலி பண்ணிடுறாரு. இப்போ அதிமுக உறுப்பினர் ராஜ்யசபா பதவியை காலி பண்ணால் 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்து ஒரு ராஜ்யசபா MPயை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ 32 MPகள்னால் திமுகவிலையும் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டிக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றப்ப அந்த ஆப்ஷன் போகும். யார் தனிப்பெரும்பான்மையோடு இருக்காங்களாம், 100 சீட் வச்சுருக்காருன்னா 2 பேரை விட அவங்க தான் 106 சீட் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் 107 சீட் வச்சுருக்காங்க, ஒன்று ரிசைன் பண்ணதுக்கு போக. அப்போ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போகுது. அப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வருது. இப்போ என்னென்னா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, உடனே ராஜ்யசபாக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் வருது. அப்படிங்கும் போது இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. தாவேக்காவினுடைய ஒரு குரலாக ஒரு வாய்ஸ் வந்து நம்ம வந்து ராஜ்யசபாவில் ஒலிக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ராஜ்யசபா பேர் கூட அடிபட்டுச்சு. தாவேக்காவிலேருந்து சில பேர் அடிபட்டுச்சு. அப்போ ரிட்டையர்டு ஒரு IPS ஆஃபீஸர் பேர் அடிபட்டுச்சு. விஜயினுடைய நண்பர் ஒருத்தருடைய பேர் அடிபட்டுச்சு. இவங்கெல்லாம் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக போகிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. நேற்று சிதம்பரம், திமுகவின் ஆதரவாளராக காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிதம்பரமும் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்தது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு அப்பயே அந்த விஷயம், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கும். அதற்கு பிறகு இன்றைக்கி கிரீஸ் சோடங்கர், தமிழக பொறுப்பாளர், கோவா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் கிரீஸ் சோடங்கர் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு சிறிது நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் லெட்டர் பேட்லேயும் நாங்கள் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம், அலாட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரபரப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்படிங்கும் போது காங்கிரஸுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காங்கிரஸில் யார் அந்த ராஜ்யசபா உறுப்பினர்? ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றப்போ கூட திமுக தரப்பில் வந்து ஒரு சீட் வாங்கினாங்க. அதை வாங்கி கிறிஸ்டோபர் திலக்குன்னு ஒருத்தர் MP ஆனார். அதே மாதிரி இப்போ நிறைய மாநிலங்களையும் இங்கே ராஜ்யசபா உறுப்பினர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கத்தில் கேரளாவிலையும் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அங்கேருந்தும் சில ராஜ்யசபா உறுப்பினர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி லோக்சபாவிலையுமே பிஜேபிக்கு வந்து கூட்டணி ஆட்சியோடு தான் இருக்குது. ராஜ்யசபாவிலையும் அவங்களால மெஜாரிட்டி ஃபில் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது முக்கியமான ஒரு இஷ்யூஸ் வர்றப்ப இந்த காங்கிரஸ் ராஜ்யசபா உறுப்பினர்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய முக்கியமான பில்ஸை வந்து அவங்க வந்து முறியடிப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இப்போ அந்த சீட் வந்து இப்போ தாவேக்காவின் சார்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு.
இப்போ யாருக்கு அந்த எம்பி சீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது விஜயோடைய நண்பருக்கு போக வாய்ப்பு இருந்தது, தாவேக்காலே சில பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில பேச்சுகள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, காங்கிரஸ் கட்சி இப்போது நான் சொன்னது முதல்ல வந்து விஜயினுடைய நண்பராக இருக்கிறவருக்கு தாவேக்கா தரப்புலேருந்தே அவர் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. பட் அதான் இல்லைன்னு இப்போ காங்கிரஸ் கொடுத்தாங்க. காங்கிரஸில் யாருக்கு அந்த ஒரு சீட் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அநேகமாக கிரிஜோடங்கர் வந்து இப்போ கோவா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக போனதுனால பிரவீன் சக்கரவர்த்திக்கான இந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் என்ன நட்பாக இருக்கிறாங்க. இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்னாடி இருந்தே அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஏன்னா காங்கிரஸ் இப்போ வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து இந்த சீட்டை காங்கிரஸ் கொடுத்ததே திமுக ஒரு வழியில் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இதே பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரஸ் சார்பில் கேட்குறாங்க. அப்போ திமுக தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம், யாருக்கு இந்த சீட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்படின்னே, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தா நாங்கள் மயிலாடுதுறை தரமாட்டோம்னு சொல்லிட்டு அது அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுலேருந்தே பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திமுகவுக்குமான ஒரு மோதல் போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆடியோ லீக்லாம் பார்த்தோம், பிடிஆர் பேசின ஆடியோ லீக்லாம் இவர் தான் பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த ஒரு புகைச்சல் என்ன பண்ணால் அந்த கூட்டணியை எப்படியாவது அவர் காலி பண்ணி 2024 முயற்சி பண்ணி தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸை எப்படியாவது கொண்டு போய் தாவேக்காவில் சேர்த்துறணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தார். தொடர்ந்து அதுக்கு உண்டான வேலைகள் நடத்திட்டு இருந்தார். தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து டக்குன்னு அங்கே கூண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ அதற்கு வந்து ஒரு கிஃப்டாக பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு எதிர்மறையாக வந்து இப்போது காங்கிரஸுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த எம்பி பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் மீண்டும் இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னும் வந்து வலுவாகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இப்போவும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தாவேக்காவுடன் கூட்டணி இருந்தால் இப்போ வந்து பல சீட்டுகளுடன் நம்ம வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இல்லை, கண்டிப்பாக அகில இந்திய அளவில் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை பண்ணுறதா இருந்ததுன்னா அது காங்கிரஸ் இருந்தால் தான் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு பாஜகவிற்கு மாற்று அப்படின்னா அது காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவில். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற அணி அப்படின்னா அது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு பேனர் கிடைக்கும். இன்னைக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் தானே இன்னைக்கு இந்தியாவோட எதிர்கட்சியாக இருக்குது. 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எதிர்கட்சியாக இருக்குது. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டிலையும் அந்த செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது காங்கிரஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக விசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு அணியாக இருப்பாங்க. அப்போ அந்த வெற்றி கூட்டணியை வைத்து தான் திமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. விஜய் வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள் பண்ணுறார். முதலமைச்சர் விஜய் வந்து ஒன்று காங்கிரஸை தன் பக்கம் தக்க வச்சுக்கணும், திமுகவை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. இப்போ ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து 2 அமைச்சரையும் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு அவங்க வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த உள்ளாட்சி அமைப்புகளில் சில சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியை கைவிட்டக்கூடாது, இந்த கூட்டணியை பலப்படுத்தணும், இந்த கூட்டணியை வந்து தன் கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறார். கையை தன் கையோடு வைத்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார் முதலமைச்சர். அதுக்காக அதை வேலையில் செய்கிறாங்க. சரி, இப்போ இதை தொடர்ந்து வந்து முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், அதாவது தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தடங்களாக இருந்தது திமுக அப்படின்ற விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஜூன் 28ஆம் தேதி அன்று வந்து திமுகவுடன் கூட்டணியா இல்லையான்ற ஒரு விஷயமும் அன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அமைச்சர் பதவியும் வந்து தாவேக்கா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆல்ரெடி அந்த கூட்டணியில் அவங்க இல்லை, கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் அவரை சார்ந்து அவரையும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. திமுக அவரையும் போட்டு விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு மந்திரி சபையில் அமைச்சராகவும் ஆயிட்டாங்க. இனிமேல் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடரும்னு சொல்ல முடியாது. எந்த லாஜிக்குமே எதுவும் இல்லையே. இப்பயே ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இவ்வளோ நாட்கள் வந்து அது வந்து ஒரு தேசிய கட்சி, ஒரு சில விஷயங்களே ப்ராப்பராக முறைப்படி செய்வோம். இப்போ காங்கிரஸ் மாதிரி அவங்க வந்து சொல்லாமல் டக்குன்னு அங்கே போகல. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு, ஏன்னா திமுக கூட்டணியில் நம்ம தேர்தலில் சந்தித்தோம். அப்போ அப்படிங்கும்போது அந்த கூட்டணியை விட்டு நீண்ட நாட்கள் அந்த கூட்டணியில் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கூட்டணியை விட்டு வெளியேறப்ப ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நானே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆல்ரெடி அந்த கூட்டணியை விட்டு வெளியேறின மாதிரி தான். இப்போ அதை வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு எங்கள் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி பேசிட்டோம், நாங்கள் இந்த முறை வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறோங்கிற அறிவிப்பு தான் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் சரியாக இருக்கும். அதை நோக்கி தான் போக போகிறாங்க. இதை தொடர்ந்து வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆலோசனை போயிருக்கு.
அதாவது அந்த கடிதத்தில் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்க பணிகளையும் குறித்து வந்து அவர் மென்ஷன் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ திருச்சி கோவைக்கான 6 வழி சாலை வந்து அந்த வேலை வந்து நடந்துட்டுருக்கு, அது வேண்டும் அப்படின்றது குறித்தும் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு ப்ராஜெக்ட், மத்திய அரசு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கப்ப ஃபண்டு வந்து மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 கோடி ரூபான்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபா ஃபண்டுனா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து இன்னும் துரிதப்படுத்துங்க, ஃபண்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்கலாம். அப்போ அது சம்மந்தமான பண்ணுவாங்க. இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும், தாவேகாவாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர்றப்ப இப்போ மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் பண்ணது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபண்ட் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க போய் பேசினாங்க, அதுக்கு பிறகு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு நடைமுறையான விஷயந்தான். புதுசாக இது யாரும் பண்ணிடல. இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அது. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக சமீபத்தில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அவர் பேசும்போதே வந்து நிறைய விமர்சனங்களும் எழுப்பப்பட்டது. அதாவது வந்து தாவேகா தலைவர் அவர் பேசுகிறாரா, இல்லை ஒரு நாட்டுடைய, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பேசுகிறாரான்னு சொல்லிட்டு பல கேள்விகளும் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராசா அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வைப்ரோ அப்படின்ற மாதிரியும் அவரும் சில விஷயங்களை வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அங்கே அவருடைய பேசுகிற அந்த பாஷை, மொழி, உடல் மொழி எல்லாத்தையும் மாற்றிக்கணும். ஏன்னா இவருக்கு ஒரு பதவி வந்துருச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 8 கோடி மக்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படிங்கும்போது வார்த்தைகள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சார மேடைகள் எப்படி வேணாலும் பேசலாம். அப்போ அங்கே பேசுகிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தோடு பேச வேண்டிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது, அங்கே இருக்கிறவங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அடுத்த தேர்தலெல்லாம் எதிர்க்கட்சியே இருக்காது, நாங்கள் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுதான் வந்து ஆபத்து. ஏன்னா இதைத்தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க. அடுத்த தேர்தலில் அவங்களே இல்லை. திமுக சொல்லிச்சு எந்த கும்பனாலும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு, ஒரு புது கட்சியை வீழ்த்திருச்சு. பாஜக சொல்லிச்சு காங்கிரஸை பார்த்து, நீங்கள் அடுத்த முறை வந்து பார்வையாளர் வரிசையில் உட்காந்துருப்பீங்க, அவங்க எம்பி கூட ஆக மாட்டேங்கன்னு எதிர்கட்சியாக வந்துருச்சு. அப்போ யாரையும் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்கணும், அகங்காரமான விமர்சனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதை வந்து இவர் பக்குவப்படணும். ஒன்றும் அவர் வந்து அந்த ஸ்டைல்லே பேசுகிறார். நீங்கள் விமர்சனங்கள் வைங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீங்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிறைய சிக்கல் இருக்குது, மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் மக்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களையும் பொது இடங்கள்லையும் பேசுகிறப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நான் புதுசாக வந்திருக்கேன், 20 நாள் தான் ஆச்சு, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம், கொஞ்சம் சிரமத்துக்கு பொறுத்துக்குங்க, ஏன்னா போன ஆட்சி காலத்தில் சரியில்லை, நாங்களாம் சரி பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கிறோம், எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டு எல்லா பழியும் ஏன் மேலே தூக்கி போட்டிங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் பாஜகவும் கேட்குது. இன்றைக்கும் பாஜக 12 வருஷம் ஆட்சியில் இருக்குது, நேரு தான் காரணங்கிறாங்க. எது நடந்தாலும் நேரு தான் காரணம். அப்போ எது நடந்தாலும் திமுகன்னு சொல்லுவாரா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு? அப்போ அது ஒரு பொறுப்பான பதில் இல்லை. பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான வேலை, அதை செய்யக்கூடாது. அதை வந்து யார் எழுதி கொடுக்குறாங்க, அது ஒரு ஸ்டைல்னு நினைக்கிறாரு. அந்த ஸ்டைல் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பு வந்துடும் மக்கள் மத்தியில். என்னவா முதலமைச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் திமுக கை காட்டுறீங்க அப்படின்னு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும், கொஞ்சம் நாகரிகமான பேச்சாக இருக்கணும். ஏன்னா ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறவங்க, அவங்க தானே வீழ்த்திட்டீங்களே, திமுகவை வீழ்த்திட்டீங்க, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, திமுக இருக்கக்கூடிய கூட்டணிலாம் நீங்கள் வந்து பண்ணிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் திரும்ப அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்கெல்லாம் வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அவங்களாம் சில அலுசு இல்லைங்க, இப்படிலாம் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த தேவையில்லையே. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி 108 சீட்டு கொடுத்துருக்காங்க, 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க, உங்களை நோக்கி நிறைய ஆட்கள் வர்றாங்க, புதிய கட்சிகள் வருது, ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறீங்க. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மக்கள்கிட்ட பேசணும். அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கே அது பின்னடைவாக தான் வராது. இப்போ இந்த சாதி மதம், அதாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது 50 வருடங்களாக நடந்துட்டு இருந்தது, அதை நம்ம ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ராசா அவர்களும் சொல்லியிருந்தார். அதாவது சாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கையில் இருக்குது, நெத்தியில் வந்து பொட்டு இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய பெயரும் வந்து ஜோசப் விஜய்னு சொல்கிறீங்க, இதுதான் வந்து நீங்கள் ஒழிச்ச விஷயமா அப்படின்னு ஒரு விஷயமா அவர் கேட்டிருக்காரு. அதாவது அவர் என்ன சொன்னார், இவர் என்ன கேட்குறாரு. விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் சாதியை ஒழித்திருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ திமுக அதிமுக என்னென்னா அதே சமூகத்தில் தான் 2 பேர் வேட்பாளர் போடுவாங்க. அப்படி பல இடங்களில் என்ன பண்ணாங்க தாவேகா, அந்த 2 சமூகத்தையுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 10 வீடு மட்டும் இருக்கும், அந்த ஊரை தலைக்கட்டே இருக்காதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு பையனை வேட்பாளராக போட்டு
இவங்க 2 பேரும் அவங்களை அந்த ஓட்டை இவங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ சாதியை வந்து தொகுதியிலேயே நாங்கள் உடைச்சிருக்கோன்றார். பணம் கொடுக்கல, சாதியை உடைச்சிருக்கிறோம். மதத்தை பார்த்து ஓட்டு போடல, சாதியை பார்த்து ஓட்டு போடல. 50 வருஷம் செய்ய முடியாத ஒரு சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் விஜயை வழி செஞ்சுருக்கிறாங்க. இவர் சொல்கிறார், நாங்கள் இந்த முறை வந்து அந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க, அதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த விஜயமே என்ன சொல்லணும்னா, எனக்காக இணைய வைத்து அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றின்னு அவர் முதல்ல சொல்லியிருக்கணும். அவர் தன்னை கிரெடிட் எடுத்துக்கிறார். ஆனால் அதுதான் சரியான வழிமுறை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் கையில் இது கட்டியிருக்கிறாரு, ஜோசப் விஜயன் பேர் வச்சிருக்காரு. பேரை வச்சது மாற்ற முடியுமா? அவர் பேரை அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ஜோசப் விஜய், அரசியலுக்கு வந்த பேர் பேரை மாற்றிக்கிற முடியுமா? அதாவது இதற்கு முன்னாடி வந்து வெறும் விஜய் அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ வந்து ஏன் ஜோசப் விஜய்ன்ற பேரை வந்து அழைக்கிறாங்க? அந்த ஜோசப் விஜய்ங்கிற பேர் எப்போ ஆரம்பிச்சிச்சு? மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் ரைடு நடக்குது, அடுத்த நாள் காலையில் எச் ராஜா பேசுகிறாரு. அது வரைக்கும் நம்ம விஜய்ங்கிறவர் யாருன்னே நமக்கு தெரியாது. விஜய் நடிகர் விஜயா தெரியும், படம் தான் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதோட அப்போ தான் அவர் மதத்தை அடையாளப்படுத்தி எச் ராஜா பேசுகிறாரு ஜோசப் விஜய்னு. ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அவர் உடனே பேரை மறைக்காமல் லெட்டர் பேரில் கொடுக்குறாரு. அதுலேருந்து அவர் வெளியில் பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. அவரை தன்னை இப்போ நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறப்ப ஒரிஜினல் ஆதார் கார்டை கொடுத்தானே பதிவு பண்ணணும். அப்போ ஜோசப் விஜய் தானே அதில் இருக்கும். அப்போ அப்படி மறைக்க முடியும்? இது என்ன லாஜிக் இருக்குது? இப்போ கையில் கயிறு கட்டுறாரு, நெத்தியில் பொட்டு வைக்கிறாரு. கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, கடவுளை மறுப்பதற்கு இன்னொருத்தருக்கு உரிமை இருக்குது. இப்போ அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவர் தனிப்பட்ட நம்பிக்கை. அதை பொது வழியில் வந்து திணிக்கிறாருன்னு நம்ம பேசலாம். இப்போ அவருடைய ஜோசியக்காருக்கு அரசு பதவி போட்டார், அப்போ விமர்சனம் வந்துச்சு. அது நம்மளும் விமர்சனம் பண்ணோம். அது நான் ஒரு நியாயமான விஷயம். அவர் வீட்டுக்குள்ளே சாமியை கும்பிட்றாரோ, இல்லை வந்து மேரியை கும்பிட்றாரோ, இல்லாட்டி அல்லாவை கும்பிட்றாரோ, அது தனிப்பட்ட விருப்பம்ல. அது அவர் கயிறு கட்டுறாரோ, கயிறு கட்டாமல் போகிறாரோ, பொட்டு வைக்கிறாரோ, பொட்டு வைக்காமல் போகிறாரோ, அது அவருடைய விருப்பம் உள்ளது. இது எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? அப்போ இது வந்து அவர் மேல் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும், ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை வைங்கன்றேன். விஜய் பேசுகிறதுல நிறையா ஒரு ஆணவம் இருக்குது, தான்ங்கிற ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் பேசுங்க. திமுக மேல் வச்சுருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள். கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்றாரு, அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு அவர் கயிறு கட்டியிருக்காரு, அவர் பொட்டு வச்சுருக்கிறாரு, இப்படி தான் பேசி பேசி திமுக தோத்துருக்கு. அதான் ஆக்கப்பூர்வமான பதில் இல்லை. விஜய் கடந்த 2 வருஷமாக அரசியல் மேடைகளில் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. எந்த குற்றச்சாட்டுக்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு நடிகர் கட்சி, அந்த கட்சி அப்படின்றது அவர் ஜஸ்ட் லைக் தான் தள்ளி போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இப்பையும் வந்து எதுக்கு நீங்கள் மதத்தை அடையாளப்படுத்துறீங்க? அது அவர் விருப்பம். அது யாராக இருந்தாலுமே அந்த மதத்தை பற்றி பேசக்கூடாது. அது என்ன மதத்தை வேணால் அவர் இருந்துட்டு போகிறார். உங்களுக்கு என்ன? அவருடைய பேர் ஜோசப் விஜய் போட்டிருக்கிறாரு, அவர் கையில் கயிறு கட்டணும்னு ஆசைப்படுறாரு, கட்டியிருக்காரு. இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நாளைக்கு எல்லாரும் கயிறு கட்டணும்னு சட்டம் போட்டாருன்னு நம்ம எதிர்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கருப்பு ஒயிட்டு கோட்டு போடணும்னு சொன்னால் நம்ம வந்து எதிர்க்கலாம். அவர் போடுறாரு, விட்டுருங்க. இதுதான் இப்படி தான் லூஸ் டாக் பேசி 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 ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் திமுக சென்றடையாமே போயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில் எடுங்க, இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை பண்ணுங்கள். விஜய் போன ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அதை விட்டு இந்த மாதிரியான இது வந்து இன்னும் ஒரு வெறுப்பை தான் உண்டு பண்ணும். இப்போவும் வந்து முதலமைச்சர் சொல்கிற ஒரு விஷயம், திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் மற்ற எந்த கட்சிகளுக்கும் வேலை இல்லை, தேர்தலுக்கு பிறகும் இப்போவும் எந்த கட்சிகளுக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அவர் வந்து சொல்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் பெருமா எடப்பாடி அவர்களும் வந்து பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. அதாவது போதைப் பொருளை கொடுத்து கேள்வி கேட்குறப்போ கொலை நடக்குது, இதை தான் மாற்றமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் கேட்டிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவில் இத்தனை பிளவுகள், குழப்பங்கள், இத்தனை தலைவர்கள் வெளியேறி இருக்காங்க. ஜெயலலிதாவுடைய மறைவு, தொடர் தோல்விக்கு பிறகும் அதிமுக 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் 1 கோடி ஓட்டு அதிமுகவுக்கு போட்டவர்களே மற்றும் பலர் வேலை இல்லாதவங்க, அவங்க லிஸ்ட்டில் இல்லைங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து இது தேவையில்லாத பேச்சு. இது மேலும் மேலும் உங்கள் மேல் உள்ள ஒரு வெறுப்பை தான் உண்டு பண்ணும். எதுக்கு சீடுறீங்க அதிமுகவை? 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 50 MP எம்எல்ஏ வச்சுருக்காங்கல்ல, ஏன் அதுலேருந்து பிரிஞ்சு போன ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு ஏன் போனீங்க? அப்போ இது வந்து ஒரு பக்குவப்படாத அரசியல், ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வந்து ரொம்ப ஆபத்து. அது எல்லா நேரத்தையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும் அரசியலில். இப்படி போயிட்டோம்னா நம்மளை நோக்கி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு தவறான விஷயம். அதிமுக இன்னமும் அந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தொடர் தோல்வியை தந்திச்சாலும் கூட 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறது அதிமுக ஒன்றும் கட்டமைப்போடு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது.
சார் இப்போது சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்ற அன்னைக்கே வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் வந்து அவர் சந்திச்சிருந்தாரு, எடப்பாடியை தவிர்த்து. அதாவது எடப்பாடி அவர்களை ஏன் சந்திக்கலன்னு சொல்லி இப்போது கேட்ட கேள்விக்கும், எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், ஆனால் வந்து இப்போது தோல்வி அடைஞ்ச நிலையில் இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் தரப்பிலிருந்தும் சொன்னதாகவும் இப்போ இவர் சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து கேபி முனுசாமி அவர்களும் வந்து எந்த ஒரு அழைப்பும் வந்து எங்களுக்கு விடுக்கல, இது முழுக்க முழுக்க போய் அப்படின்னும் அவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இதில் எது உண்மை அப்படின்னு பார்க்குறீங்க? எது உண்மைன்னா அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அது நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் கேட்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. இது 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எது உண்மை அப்படிங்கிறத 2 பேரும் தான் விளக்கம் பண்ணணும். அவங்க தரப்பு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மீது கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் வந்துருச்சு, தாவேகா தரப்புலையும் விஜய் அவர்கள் தரப்புலையும். ஏன்னா அந்த வேட்பாளருக்கு வந்து இது பண்ண விஷயம், எடப்பாடி தொகுதியில் வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்க வச்சது, அவரை வந்து போய் கடத்தி கொண்டு வந்து வச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. அப்படிங்கும் போது அது வந்து ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருச்சு. 2வது, அவர் கடைசி பேச்சாக ஒய்எம்சிஏல சென்னையில் நடக்கக்கூடிய ஒய்எம்சிஏல பேசுகிறப்ப அப்போ தான் எடப்பாடியை டச் பண்ணுறாரு. அது வரைக்கும் எடப்பாடியை டச் பண்ணாமல் இருந்தவர் அப்போ தான் கடைசியை டச் பண்ணுறாரு. அதை விட அவருக்கு இன்னொரு கோவம் என்ன அப்படின்னா, 108 தொகுதி ஜெயிச்சதுக்கு பிறகும் திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேலையை எடப்பாடி கையில் எடுத்தார், எடப்பாடியுடைய பையன் மிதுன் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு ஆதவர்ஜனை ஓப்பனாக சொன்னார். அப்போ அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நான் பதவி வைக்க விடாமல் பண்ணீங்கல்லங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. ஒருவேளை அதனால அவர் 5 நாட்களில் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னு, அப்போ அதை வந்து அவர் இப்படிலாம் இவ்வளோலாம் பண்ணிட்டு எப்படி நம்ம கை கொடுக்க முடியும்? ஆனால் அந்த முன்னெடுப்புகளை அதிமுக தரப்பும் எடப்பாடி தரப்பும் தான் செஞ்சதாக சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம், வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதனால் அவர் சந்திக்கதை தவிர்த்திருக்கலாம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் யார் இவர்கிட்ட கேட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, ஒருவேளை இவர் கேட்டாரா இல்லை கேபி முனுசாமிகிட்ட கேட்காம வேறு யார் நிர்வாகிகள்கிட்ட கேட்டாங்கிறது அது ஒன்றும் தெரியல. அது நடக்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க நம்பிக்கை. நன்றி சார்.